Hi, hello everyone. Today topic is AutoCADல வந்து ஹோம் டேப்ல வந்து டாட் டூல் பார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பெல் ஐக்கானில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து நம்ம லைன், பாலிலைன், சர்க்கிள், ஆர்க்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெக்டாங்கிள் அடுத்தடுத்த டூல் பார்ஸ்லாம் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் பார்ப்போம். ரெக்டாங்கிளை பிக் பண்ணிக்கங்க. பிக் பண்ணிட்டு ஸ்பெசிஃபிக் ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட்னு கேட்குது. ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட்டை நீங்கள் வந்து ஒரு இடத்துல பிக் பண்ணிங்க. அண்டு அனதர் கார்னர் பாயிண்ட் வந்து இன்னொரு இடத்துல பிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஃபார்ம் ஆயிடும். இதுவே வித் டைமென்ஷனோட போகணுன்னா ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் பிக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட் வந்து பிக் பண்ணிங்க. டைமென்ஷன் டி வந்து கொடுங்க. ஏரியா, டைமென்ஷன், ரொட்டேஷன் கேட்குது. அதில் வந்து டைமென்ஷன் டின்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு வந்து லென்த்து எவ்வளோ வேணும்னு கேட்குது. லென்த்து வந்து எனக்கு ஒரு 25, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 25 அண்டு ஒரு வித்தை வந்து ஒரு 50 கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா வித் டைமென்ஷனோட ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகிடும். இதுவே இந்த ரெக்டாங்கிள் வந்து வேறு ஒரு மூலமாக போடலாம். ஸ்பெசிஃபிக் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பிக் பண்ணிங்க. ஆர்க் மூலமாக போட போகிறோம். ஆர்க் மூலமாக போடுறது எப்படின்னா, ஏரியா மூலமாக எப்படி போகிறதுனா, ஃபஸ்ட்டு ஏரியா பிக் பண்ணி ஏரியா ஏன்னு என்ட்ரு பண்ணுங்கள். பண்ணிட்டு வந்து என்டர் ஏரியா ரெக்டாங்கிள் இன் கரண்ட் யூனிட். எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 180 எடுத்துக்கிறேன். கரண்ட் யூனிட் ஒரு 180 இருக்கட்டும். இப்போ வந்து லென்த் பிக் பண்ணுங்கள். லென்த் பிக் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுக்கு லென்த்து எவ்வளோ வேணும்னா போட்டுங்க. ஒரு 30 கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. 30 கொடுத்து என்ட்ரு கொடுத்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஏரியா மூலமாக ஃபார்ம் ஆகிக்கும். இதுவே வந்து ரொட்டேஷன் மூலமாக எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். ரெக்டாங்கிள் பிக் பண்ணிங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பிக் பண்ணிங்க. ரொட்டேஷன் ஆர் கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். கொடுத்துட்டு இப்போ ரொட்டேஷன் கேட்குதா. இப்போ வந்து உங்களுக்கு எத்தனை டிகிரியில் வேணும்னு கேட்குது. ரொட்டேஷன் ஆங்கிள் வந்து இப்போ உங்களுக்கு என்ன டிகிரியில் வேணும்னு வச்சுங்க. இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 45 டிகிரியில் வேணும்னா 45 கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிட்டு 45 டிகிரியில் எனக்கு வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் டைமென்ஷன் கொடுத்து இது பண்ணிக்கலாம். இப்போ டைமென்ஷன் டின்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டு இப்போ எனக்கு ஒரு டைமென்ஷன் ஒரு 20 லென்த்து ஒரு 10 வித்து கொடுத்தீங்கன்னா அந்த 45 டிகிரிக்கு எனக்கு ஃபார்ம் ஆகும். இதை வந்து நம்ம எங்கே பிக் பண்ணணுமோ அங்கே வந்து வேணாலும் பிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பிக் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். அதே இப்போ என்ன பண்ணால் ரெக்டாங்கிள் பிக் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ ரொட்டேஷன் உள்ள போட்டோம், அதனால் இந்த ரொட்டேஷன் ஆஃப் ஆகுது. 45 டிகிரிலே தான் வந்து இந்த டயக்ராம் வந்து இதாகும். அதனால் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெக்டாங்கிள் மறுபடியும் பிக் பண்ணிங்க. பிக் பண்ணிட்டு ரொட்டேஷன் கொடுங்க. ரொட்டேஷன் கொடுத்து இதில் இப்போ எவ்வளோ இருக்குது, 45 டிகிரி இருக்குது. அது 0 கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 டிகிரியில் வந்து மறுபடியும் ரெக்டாங்கிள் நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இதுதான் அந்த ரெக்டாங்கிளில் வந்து ஒரு இது. அடுத்தது ரெக்டாங்கிள் வந்து சேம்பர் மூலமாக பார்ப்போம். சேம்பர் மூலமாக எப்படி போடுறது ரெக்டாங்கிள்னால், ஃபஸ்ட்டு சி கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ சேம்பரில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சேம்பர் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு 3 வேணும்னு போட்டுக்கிறேன். அதுவே ஒரு செகண்ட் சேம்பர் டிஸ்டன்ஸ் அதுவும் ஒரு 3ன்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட் கார்னர் பாயிண்ட்டு கேட்குது, இங்கே பிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டைமென்ஷன் கொடுங்க. டைமென்ஷன் கொடுக்குறது இப்படி தான். டி கொடுத்து என்ட்ரு பண்ணிங்க. டைமென்ஷன் ஒரு 20, டைமென்ஷன் லென்த்து வந்து ஒரு 20, வித்து ஒரு 10 கொடுத்தோன்னா எனக்கு ஒரு சேம்பர் ரெக்டாங்கிள் வந்து ரெடி ஆகிடும். பார்த்துங்க. இதுவே ஃபில்லட் மூலமாக போடலாம். ஃபில்லட் மூலமாக எப்படி போடுறதுன்னா, ரெக்டாங்கிள் பிக் பண்ணிங்க. ஃபில்லட்டுக்கு எஃப் கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதேமாதிரி தான் இப்போ எனக்கு வேணா ஒரு 2 கொடுக்குறேன். ஃபில்லட் ரேடியஸ் ஃபார் ரெக்டாங்கிள் எனக்கு ஒரு 2 வேணும். 3 கொடுத்துறேன். 3 என்டர் கொடுத்துட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்கும். ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு டைமென்ஷன் வேணுமா, டைமென்ஷன் டி கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டு
இப்போ எவ்வளோ வேணும்னு கேட்குறாங்க. ஒரு 25 × 15 கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபில்லட் ஃபார்ம் ஆயிடும். அந்த ரெக்டாங்கிளில் இந்த இருக்கு பாருங்க ஃபில்லட், இது ஃபார்ம் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெக்டாங்கிள் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பாலிகன். பாலிகன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, இப்போ பாலிகன் பார்ப்போம். பாலிகனை பிக் பண்ணிக்கிறேன். பாலிகன் என்டர் நம்பர் ஆஃப் சைட்ஸ், அதாவது பாலிகனில் வந்து 3 to 1024 சைட்ஸ் இருக்குது. 1024 சைஸ் மேக்ஸிமம் சைஸ், அதான் பாலிகனோட சைஸ். இப்போ வந்து எனக்கு ஒரு 6 சைடு வேணும்னு ஒரு என்டர் பண்ணிக்கிறேன். 6 எட்ஜ் எதுன்னு கேட்குது. எனக்கு இந்த சர்க்கிள் உள்ள ஒரு எட்ஜை நான் பிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்ஸ்கிரெடபிள் இன் சர்க்கிளு, சர்க்கும்பன்ஸ் அபவுட் சர்க்கிள்னு கேட்குது. இன்ஸ்கிரெடபிள்னா சர்க்கிளுக்கு உள்ள, சர்க்கும்பன்ஸ்னால் அது சர்க்கிளுக்கு வெளில. இப்போ வந்து நான் ஐ கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிங்கன்னா சர்க்கிளுக்கு உள்ளே தான் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பாலிகன் வந்து ஃபார்ம் ஆகப்போ நமக்கு வந்து கரெக்டாக வச்சு நம்ம பிக் பண்ணி லென்த் எல்லாத்தையும் போட்டு பிக் பண்ணிக்க வேண்டியதான். ரேடியஸ் எவ்வளோ வேணுமோ நம்ம வச்சுட்டு போட்டுக்கலாம். இப்போ எனக்கு ஒரு 10 கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறோம். இப்போ அதுவே பாலிகன் இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம். ரேடியஸ் வந்து 6ன்னு கேட்டுருக்காங்க. 6 பாலிகன் என்ட்ரு பாயிண்ட் வந்து 6ன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டேன். எட்ஜி கேட்குது. எட்ஜி வந்து இங்கே பிக் பண்ணிக்கிறேன். சர்க்கிள்குள்ளே ஒரு இதில் பண்ணிக்கிறேன். அடுத்தது சர்க்கும்பரன்ஸ், அது சி கொடுத்து என்ட்ரு கொடுத்துருக்கோம். என்ட்ரு கொடுத்திங்கன்னா இது சர்க்கிளுக்கு வெளில வரும். கொடுத்து இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சர்க்கிளுக்கு வெளில வந்து க்ரியேட் ஆகிடும். அதே பாலிலைனில் வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு 8 சைடு வேணும்னு போகிறேன். 8 சைடு போட்டு என்ட்ரு கொடுங்க. எட்ஜு வந்து இ கொடுத்து என்ட்ரு கொடுங்க. எட்ஜு வந்து இப்போ நம்ம சூஸ் பண்ணுறது தான், சர்க்கிளுக்கு வெளில வச்சுக்கலாம். இதுதான் எட்ஜு மூலமாக போகிறது இந்த பாலிகன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து வந்து எலிப்ஸ் பார்ப்போம். எலிப்ஸில் வந்து 3 டைப் இருக்குது. சென்டர், ஆக்சிஸ் சென்டு, எலிப்ஸ் ஆர்க்குன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு சென்டர் பார்ப்போம். சென்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்பெசிஃபிக் சென்டர் ஆஃப் எலிப்ஸ்ன்னு கேட்குது. இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து நான் இங்கே பிக் பண்ணிக்கிறேன். அதுவே செகண்ட் பாயிண்ட்டுன்னு கேட்கும். செகண்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் கேட்குது. எண்ட் பாயிண்ட் வந்து நான் இங்கே பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு இதை ரொட்டேஷன் பண்ணுங்கள். ரொட்டேஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு இப்போ இதோட லென்த் எவ்வளோ வேணும்னா, இப்போ எனக்கு ஒரு அசியமாக ஒரு 15 போட்டுக்கிறேன். 15 கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கிறேன். 15ல் வந்து ஒரு எலிப்ஸ் ரெடி ஆகிடும். அடுத்து என்னென்னா ஆக்சிஸ் சென்டு. ஆக்சிஸ் சென்டு எப்படி பண்ணணும்னா அது அதேமாதிரி தான். ஃபஸ்ட் பாயிண்ட் நீங்கள் பிக் பண்ணிங்க, செகண்ட் பாயிண்ட் நீங்கள் பிக் பண்ணிங்க. இதில் வந்து இப்போ உனக்கு எவ்வளோ வேணும், ஒரு 5 கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன்னா அந்த 5க்கு ஒரு எலிப்ஸ் க்ரியேட் ஆகிடும். மூணாவது மெத்தட் எப்படின்னா எலிப்டிக்கல் ஆர்க் அப்படின்னு கேட்டிருக்கு. அது எலிப்டிக்கல் ஆர்க்னா இப்போ வந்து உங்களுக்கு இந்த எலிப்ஸ் போகிறீங்களா, இப்போ இந்த இதுலேருந்து இது வரைக்கும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த எலிப்டிக்கல் ஆர்க் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி போகணுன்னா, ஃபஸ்ட்டு லைன் சூஸ் பண்ணிங்க, செகண்ட் எண்ட் பாயிண்ட்டை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு இதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்து 4 கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டிங்களா. இப்போ வந்து இப்போ எவ்வளோ டேரெக்ஷன் வரணும், ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிச்சிங்களோ அந்த ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே போய்ட்டு என்ட்ரு பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ இந்த லைன் மாதிரிதா, இதுலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு இது வரைக்கும் தான் வேணும் அப்படின்னா இதை வச்சு பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணி போட்டுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போதும் என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். என்னோடய ஃபேஸ்புக் லிங்க் வந்து கீழே கொடுத்துருங்க. அதில் ஜாயின் பண்ணுங்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.